ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மேகமலை கிளம்பிட்டோம். எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஹாய் நண்பர்களே, மேகமலை கிளம்பிட்டோம். ஒரு ஜாலி ட்ரிப்பு போயிட்டு வர்றோம். கம்ப சிட்டி. அனுந்தம்பட்டியில் ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குங்க, ஆஞ்சநேயர் கோயில். பார்த்தீங்களா, சனிக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும். இதே மாப்பிள்ளை கார் ஓட்டி வரவர் 500 ரூபாய்க்கு மேலே 10 காசு தர மாட்டேன் அவனுக்கு. கார் ஓட்டுற வாசி மாப்பிள்ளை பார்த்தீங்களா, 500 ரூபாய்க்கு மேலே கூவி விட்டாலும் தர மாட்டீங்க. ஆனால் 2000 ரூபா கொடுத்துருவேன். சும்மா சொல்கிறேன், ஆளை வந்துடுறேன் மாப்பிள்ளையா. 2000 ரூபா வாங்கிடுவாப்பிள்ளைய மாப்பிள்ளை. ஒரு அறுவடை முடிஞ்சுட்டு இருக்கு, அடுத்து காத்துக்கிட்டு இருக்கு. சின்னமனூர் பைபாஸ். எங்க ஊரை எப்பயுமே அற்புதமா தாங்க இருக்கு. இயற்கை வளத்தோட எங்க போறோம்னா மேகமலைக்கு போய்கிட்டு இருக்கோம். 4 திசையும் மலையை பார்த்தீங்களா, ஆண்டவனோட படைப்பை பார்த்தீங்களா, இறைவனோட படைப்பை பார்த்தீங்களா. படத்தை பாருங்க, கருப்பு. எங்க அம்மா என்ன சொல்லிட்டுருக்குன்னா, எல்லாத்துக்கும் நல்லது செய்ய சொல்லியிருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மேகமலை நெருங்கிட்டோம். இந்த சின்னமனூர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த ரைட் சைடு வந்து மேகமலை ரோடு பிரியும். இந்த பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, இது வந்து அண்ணா நகர் போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம ரைட் எடுத்தோம்னா மேகமலை ரோடு. மேகமலை ரோடு பிரிவு. இங்கேருந்து எடுத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து ஹில்ஸ் வந்துடும். ஆமாம், வாங்கங்க. ஸ்டார்டிங்கே அழகே ஆரம்பிச்சிடும். இந்த 2 பக்கமும் புளிய மரம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ இந்த புளிய மரத்தை பூரா அழிச்சு ரோட பேர் இயற்கையை அழிச்சுக்கிட்டே வர்றாங்க. இந்த ஆஸ்பத்திரி வந்து குட்சம் மெடிக்கல் சென்டர். இந்த ஆஸ்பத்திரி வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. அதுமாதிரி காசு கம்மியாக வாங்குவாங்க. இது மேகமலை பிரிவில் இருக்குது இந்த ஆஸ்பத்திரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. மேகமலை பற்றி என்ட்ரு ஆகிக்கிட்டு இருக்கோம். அந்த என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இதோட அழகை பாருங்க. 2 பக்கம் மரங்கள் இருக்கு. ஒரு இயற்கை சூழல் இருந்த பகுதி. இங்கே வந்து எல்லாருமே நீங்கள் வாங்க. இப்போ எங்கள் மாமா வந்து உங்களுக்காண்டி ஒரு அழகான பாட்டு பாடுவார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில். இத்துடன் இந்த பாடல் நிறைவடைத்தது. வீட்டில் இருக்க காத்தாடியில் காற்றே வர மாட்டேங்குதுங்க. இங்கே வருங்க, எத்தனை காத்தாடிக்கு சும்மா தேவையில்லாமல் காற்று ஓடிக்கிட்டு இருக்கு. வருங்க, அழகா பாருங்க. தென்னை மரம் இங்கிட்டு பாருங்க, மலை, மேகமலை. தேனி மாவட்டமே ஒரு அழகு சூழ்ந்த ஒரு இயற்கை சூழ்ந்த ஊருங்க. இரவுக்குள்ள 45 கிலோமீட்டர் இருக்குங்க. ஹெவி 29 கிலோமீட்டர் இருக்கு. ஹைவேஸ் இங்கே வருங்க, இங்கே வருங்க, ஹைவேஸ். சாரிங்க. ஆஹா, என் மாப்பிள்ளைங்க இங்கே வருங்க. என் மாப்பிள்ளை 2ஆவதையும் படிச்சிருக்கேன். ஆனால் அனுபவ படிப்பு நிறையா இருக்குங்க. நல்ல பையன், ஒழுக்கமான பையன். ஆனால் இது என்ன ஒன்று தெரியல. ஓடைப்பட்டி 4 கிலோமீட்டர், மேகமலை 22 கிலோமீட்டர் இருக்குங்க. நல்ல ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி நல்ல ஃபுல்லாக இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குங்க. இங்கே ஒரு சின்ன ஊர். இந்த ஊர் பேர் தெரியல. தென்பழனி. இந்த ஊர் பேர் வந்து தென்பழனி. ஹோட்டல் மிலிட்ரி. மேகமலை ட்ரிப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே இருந்து தான் மேகமலை ஹில்ஸ் ஏரியா ஆரம்பிச்சு. இங்கே வந்துருச்சு பஸ்ஸு. அதுக்குள்ளே மேகமலை செக் போஸ்ட்டுங்க. இதில் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. வாட்டர் கேனு எது இருந்தாலும் இது பண்ணிடுங்க, வெளியே கீழே போட்டுருங்க. செக் பண்ணுவாங்க. இந்த வர சொல்கிறார் அவர் செக் போஸ்ட்டில். செக் பண்ணிவிட்டு அப்படி கிளம்பிடுவாங்க. இந்த அனுப்பாட சொல்கிறாரு. மேகமலை செக் போஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. வாட்டர் கேன் எல்லாமே என்ட்ரி போட்டு பஸ் பாருங்கள். அங்கே மேகமலை வந்து கீழே இறங்கி வருது. பாதுகாப்பு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க. சிறப்பாக இருக்கும். லைசன்ஸ் காமிட்டு என்ட்ரி பண்ணிட்டு வந்துடணும்.
மேகமலை ஃபஸ்ட் ட்ரிப் ஆரம்பிச்சு பாருங்கள். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப் ஆரம்பிக்குது. இங்கேருந்து ஹில் ஸ்டார்ட்டு. ட்ரைவ் பண்ணி வர்றவங்க சீட் பெல்ட் கண்டிப்பாக வந்து அணைச்சிக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பெல்ட்டே முல்லைப்பூ கொண்ட ஊசி வளைவு ஒளி எழுப்பவும் கவனமாக வாங்கினது போங்க, கவனமாக போகணுங்க. எங்கே வருங்க செல்லூத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம். இந்த குரங்கு இருக்கு. அது என்ன அது என்ன குரங்குது? சிம்மங்கியா? சிம்மங்கி குரங்கு நிறையா இருக்கு. இன்னைக்கு அங்கங்கே ஆணைகள் இருக்கு, பார்த்துங்க. இன்னைக்கு ஆணை தென்படுதான்னு பார்ப்போம். நமக்கு ஆனை தென்படாது, யானை மேகமலை பாருங்க. சின்ன சின்ன ரோடு தான். மிக கவனமாக நீங்கள் வந்து வாகனத்தை இயக்கணும். பாருங்க ஒரு அழகா பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இவர் வந்து பைலட்டுங்க. காரை வந்து அவ்வளோ ஓட்ட மாட்டாப்புல. நமக்காக வருங்க 1000 ரூபா வாடகைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு மேகமலைக்கு இங்கே வருங்க ஓட்டி வர்றாப்புல. ஒரு பைலட்டே வண்டி ஓட்ட விட்டோம் பாருங்க. என்ன குரங்கு பேரு? இங்கே வருங்க குரங்கு அழகா பாருங்க. இங்கே ஒரு அழகு ஏறிக்கிட்டே இருக்க மேலே. இப்போ என்னன்னா சாப்பிடணும், மணி டைம் ஆச்சு. யானை சனி வழி கெடுக்க சில இடத்துல ஆனை சனியெல்லாம் இருக்குங்க. ஆமாம், மிக கவனமாக நீங்கள் போகணும். ஆமாம், ரொம்ப பசிக்குது. வண்டி நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு பசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறோம். சிங்கவால் குரங்கு அந்த குரங்கு பேர். என்னன்னா அது 3000 மட்டும்தான் இருக்கான். அழிஞ்சு வர்றேன் ஏன்னா அந்த இடம். அதனால வந்து அதை பாதுகாக்கிறதுக்காண்டி இங்கே வந்து எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த காற்று பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க கிளம்பி மேகமலைக்கு வாங்க. விஜய் சேதுபதி ஒரு படத்துல டைலாக் சொல்லியிருப்பாரு, அதை மறந்துட்டோம். அது இங்கே ஒரு போர்டில் நாங்கள் ஒரு இது பார்த்தோம், வாசகம். தாய்மை என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளிடத்திலும் இருக்கிறதா. அதனால வந்து நம்ம அதை ரொம்ப பாதுகாக்கணும். மூங்கில் காடுகளே மரமா இருக்கு. ஆண்டவன் இயற்கையை படைச்சது மனுஷன் ரசிக்க தேங்க. உலகத்திலே 2 படைப்பு அருமையான ஒண்ணு நீ, நீங்க இயற்கையை ரசிங்க. வாங்க இங்க வருங்க மேகமலை. மேகம் இது மலை. வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் இருக்குங்க. ஒரு இயற்கையான இடத்துக்கு நீங்க போக உங்க மன அமைதியை உங்களுக்கு நீங்க உணர்வீங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க, மனமாற்றம் இருக்கு. ஆஹா, இங்க ஒரு ஆணை கூட ஒரு சிக்க மாட்டேங்குது. யானை காதல் யானை வருகுது ரமோ முத்த டண்ட டண்டடடோ விக்டோட்டமோ. ஆனமலைங்க, மேகமலைங்க. அங்க பாருங்க ஆனமலை. இங்க வருங்க அங்கங்க நிலச்சரிவு. மிக கவனமாக வாகனம் ஓட்டணுங்க. இங்க வருங்க சரிஞ்சிருக்கு. நீ முதல் சாப்பிட பாருங்க. ரெடி. ஹாய் காய்ஸ், பாருங்க நம்ம மேகமலை போகிற வழியில் வந்து ஒரு இடத்துல சாப்பிட நிப்பாட்டினோம். அந்த சாப்பிட நிப்பாட்டுற இடத்துல எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இறைவனோட படைப்பை பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளவு மலைகள் பாருங்கள், எவ்வளோ ஒன்றுக்கு ஒன்றா ஒற்றுமை, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மரங்களை பாருங்கள், எந்த வித கவலை இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக தன்னை ஆடுது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். இந்த மலையில் பாருங்கள், இங்கே மரத்தை நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ பக்கத்தில் இருந்தும் எதையுமே நம்மளால் ரசிக்கவே முடியல பாருங்கள். நம்ம வேலைன்னு ஓடுறோம். ஓடி 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 நம்ம என்ன நம்ம வச்சுருக்கோம்.
அதனால் வந்து ஒரு நாள் இப்படி ஒரு இடங்களில் வந்து உங்கள் மனசை நீங்களே வந்து ஆறுதல் படுத்தி இந்த இயற்கையோட பேசுங்களேன். இயற்கையோட பேசுகிறப்போ வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு அழகாகவே மாறும். அவ்வளோ அழகாக வருது காற்று காற்று அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா வாய்ஸ் மாதிரி வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க, அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. லெமன் சோறு, முட்டை, சிக்கன் கிரேவி. சாப்பிடுவோம். லெமன் ரைஸ், எக்கு, சிக்கன். வாங்க சாப்பிடுவோம். இயற்கையோட சாப்பிடுவோம். அழகாக இருக்குங்க சாப்பிடுவேன். ஆனால் எப்படி இருக்குண்ணா? ஏன் இல்லை நம்ம சாப்பிட கூப்பிட்டு அவர் சாப்பிட்றாரு. பயங்கரமான காத்தா இருக்கு கைஸ். ஹை கைஸ், நாங்கள் தாமரக்குளத்துலேருந்து வந்தோம். தாமரக்குளத்துலேருந்து கம்பம் போய் கம்பத்துலேருந்து இந்த கார் எடுத்துகிட்டு மேகமலை வரோம் கைஸ். இந்த காரில் தான் நம்ம வந்திருக்கோம். இதுதான் நம்ம வந்த கார், பார்த்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு எதுக்காச்சும் யூஸ் ஆகிக்கிறோம். வண்டி பாருங்க, திணறுது. புகை அவ்வளோ புகையா இருக்குங்க. ஹீல்ஸ் நல்ல ஹீல்ஸ். நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே மேகமலை ரோட்டில் மேலே எல்லாண்டு ஏறணும். அப்படியே கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு லெஃப்ட் சைடில் ரோட்டில் வர்றப்ப ஒரு அழகான சின்ன நீர்வீழ்ச்சி, மலை இல்லாட்டின்னு அருமையான நீர்வீழ்ச்சி, சின்ன நீர்வீழ்ச்சியாக. அதுக்கு மேலேயே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோவை போட்டு அப்படியே மறுபடியும் ட்ரிப்பு மேகமலை கிளம்புறோம். காட்டினோம்ல, அந்த காட்டினது அப்படியே கிளம்புறோம். இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பயணத்தை அப்படியே இனிதே தொடரும். இதை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது எங்களால். ஏன்னா அவ்வளோ உணர்வுபூர்வமாக நாங்கள் ரசிச்சுட்டு வரோம். ஒவ்வொரு ஏரியாவையும், ஒவ்வொரு ஃபால்ஸையும், ஒவ்வொரு மரங்கள் எல்லாத்தையுமே உணர்வுபூர்வமாக நாங்கள் ரசிச்சுக்கிட்டே போகிறோம். நீங்களும் ரசிங்க, வாங்க மேகமலைக்கு வாங்க. எங்கள் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் சின்னமனூர்லேருந்து மிஞ்சி போனால் அவ்வளோ 28 கிலோமீட்டர் மேகமலை. அந்த மேகமலை ரசிச்சுட்டு போவாங்க, நல்லா இருக்கு. சிங்கவால் குரங்கு, சிங்கவால் குரங்கு நிறைய நடமாட்டம் உள்ளது. அழிவின் விளிம்பில் இருக்கும் மலைக்காடுகளை பாதுகாத்து அரிய வகை சிங்கவால் குரங்களின் ஓய்விடம் ஆக்குவோம். கையில் யாரும் நடமாட்டதாம்மா இதெல்லாம். டீ எஸ்டேட் ஆரம்பிச்சிருச்சுங்க மேகமலை. ஒரு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம பயணத்தில் பாருங்கள் இந்த காஃபி எஸ்டேட்டு, சார் டீ எஸ்டேட்டு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் சூப்பராக இருக்கு பாருங்க. இறங்கலாம், நம்ம இறங்கி உங்களுக்கு ஒரு வீடியோ போகிறோம். கண்ணைக்கு எடுத்துக்கலாமாம்மா. பாருங்கள் நம்ம போகிற வழியில் பாருங்கள் எல்லாமே வந்து டீ எஸ்டேட் தான். எல்லாமே வந்து அறுவடை பண்ணி அதை வெட்டி அது எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோயில் திருவிழாங்க, திருவிழா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன திருவிழா மாப்பிள்ளது? ஆமாம், உள்ளூர் கோயில் திருவிழா. அதனால ஒரு சந்தோஷம் தாங்க. அது ஒரு சிறப்பு தாங்க. இந்த மரங்களை கவனிங்க, இங்கே இருக்கிற சுற்றி டீ எஸ்டேட் கவனிங்க. எல்லாமே பச்சை நிறம் தான். ஆனால் ஒவ்வொரு நேரத்துலையுமே பச்சை நிறமே மாறுது. ஒரு பச்சை நல்லா திக்காக இருக்குது, இன்னொரு பச்சை லைட்டாக இருக்குது. இதுகளுக்கே வேறுபாடு இருக்கப்போ மனிதர்கள் வேறுபாடு இருக்காதா? எல்லாத்தையுமே கடந்து போவோம். மனிதர்கள் தான் அப்படி தான், எதுவும் கடந்து போகும். ஒரு சில பேர் நம்மளை நேசிப்பாங்க, ஒரு சில பேர் நம்மளை வெறுப்பாங்க. நம்ம வெறுக்கிறவங்களே நேசிப்போம். வளைந்து நெளிந்து போகும் பாதை
மங்கை மோத கூந்தலோ. மேகமலை டேமுங்க, ஹைவேஸ் மேகமலை டேமு. பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டே இருக்கோமா, இங்கிட்டு பார்த்தா ரைட் சைடில் ஃபுல்லாக வந்து ஏரி மாரி இங்கிட்டு பாருங்க ஃபுல்லாக டீ எஸ்டேட். அருமையான பயணம். ஒருத்தங்க இறங்கி டீ பிடிங்கிட்டு இருக்காங்க, ஆனால் இது பிடிங்கி வேஸ்ட்டு. இது வந்து பாடம் பண்ணாங்க. திடீர்னு போலாமா? சரி வா போலாம். நடக்கணும், சுற்றி பார்க்கணும், எல்லாம் பண்ணலாம்ப்பா. எங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அழகான பயணம், நெருங்கி போய்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பயணத்தை நெருங்கி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த அழகான ஒரு கவிதை சொல்லவா? என்ன சொல்ல, மனுஷனுக்கு 1000 துன்பம் இருக்கலாம். நீங்கள் அந்த துன்பத்தெல்லாம் கடந்து இங்கே வாங்கலாம். ஃபோன் இருக்காது, முக்கியமாக டவர் இருக்காது. ஃபோன் இல்லாட்டி நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். நேரம் இங்கே வாங்க, ஃபோன் டவர் ஃபுல்லாக இருக்காது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இங்கே இருக்குது. ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்திங்கன்னா எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இங்கே இருக்குது. வாங்க மேகமலைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேயிலை தோட்டத்தை பாருங்கள். அப்பா என்ன அழகு! எந்த மனிதரோட தொல்லையும் இல்லாமல் இந்த பூச்சியில் வந்து எவ்வளோ அழகாக சத்தம் போடுது பாருங்கள். தன்னோட உரிமையை எவ்வளோ அழகாக சொல்லி காட்டுது பாருங்கள். இந்த மனிதரின் தொல்லை இல்லாமல், ஒரு வஞ்சகம் இல்லாமல், பொய் இல்லாமல், யாருக்கு கெடுதல் இல்லாமல் எவ்வளோ அழகாக தன்னோட சுதந்திரத்தை அது பாதுகாத்து எவ்வளோ அழகாக சத்தம் போடுது பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் மேகமலை தாண்டி ஹைவேஸ் வந்துட்டோம். இப்போ அது மேலே வந்து அந்த மலை உச்சிக்கு நம்ம போக போகிறோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நேரத்தை செலவழிங்க, நேரம் போகிறதே தெரியலை. அவ்வளோ அருமையாக இருக்குது. கிளைமேட் அவ்வளோ அருமையாக இருக்குது. காற்றுல ஈரப்பதம் இருக்குது, அருமையாக இருக்குது. மட்டுமே சிங்கவால் குரங்கு இங்கே 3000, உலகிலே 3000 மட்டும்தான் இருக்கான். அது இங்கே இருக்குது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். இங்கே பாருங்கள், கடைசியில் நம்ம இது பார்த்தாச்சு. இதுதாங்க ஹைலைட்டு. இங்கே பாருங்கள், என்னங்க வாழ்க்கை! அப்பா சான்ஸே இல்லை. ஓ அப்படியே எந்த உச்சியில் இருக்கோம் பாருங்க, நம்ம எந்த உச்சியில் இருக்கோம் பாருங்க. ஆமா அங்கே போமா, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே தரையை பாருங்க, பாளையமா இருக்கும், பாளையமா இருக்கும். அது சின்னமனூர், அது கோட்டூர், இது தேனி, இது திருச்சி, அது தாமரகுளம். வைகடை மலை தெரியுதா? மாமா மாமா இது எங்க ஒரு மாமா மலையை பாரு மாமா, எப்படி இருக்குண்டு. ஒரே அடுக்கா இருக்கு அந்த மலையை பாரு, ஒரே அடுக்கா இருக்கு ஒரு மலை. அதுதானே சரி, ஒரே அடுக்கா இருக்கு ஒரு மலை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கடைசியில் மேகமலையோட நம்ம உச்சிக்கு ஹைவேஸோட உச்சி மலைக்கு வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து பார்த்தா எல்லா ஊருமே தெரியுது. நம்ம வந்து எந்த உயரத்தில் இருக்கோம் பாருங்கள். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, எட்டி விழா தூரம் வந்து எதுவுமே இல்லை. முயற்சி செய்தால் எல்லாமே வந்து நம்ம கைக்கு கீழே தாங்கிறது இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் வெயில் தான் அடிக்குது, ஆனால் காற்றுல ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வெயில் பெருசாக தெரியலை. நல்ல ஹைட்டு, ஃபுல்லாமே நல்ல ஹைட்டு, நல்ல ஹைட்டாக இருக்குது. நிறையா பேர் நல்ல கூட்டமாக வந்திருக்காங்க, ஃபேமிலியோடு தான் வந்திருக்காங்க. நீங்களும் ஃபேமிலியோடு வரலாம். ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே போயிடும், அவ்வளோ அழகாக இருக்குது.
ஒரு நாள் வந்து ஃபேமிலியோட இங்கே வந்து கழிங்க. நம்ம சின்னமனூர்லேருந்து வெறும் 30 கிலோமீட்டர் இந்த ஊர். அவ்வளோ அருமையாக இருக்குது. இல்லை அது ஒன்றும் கீழே இல்லை, கீழே தான் ரோடு. பாருங்க, ஆழமான பகுதி, எல்லாமே ஆழமான பகுதி. வாழ்க்கையில் நிறையா சில பேர்னால ஏமாற்றப்படுறோம். சில பேர் நம்ம வாழ்க்கைக்கு துணையாக இருக்காங்க. எல்லாத்தையுமே மனசாக வைக்காமல், எல்லா மனிதர்களுமே நல்லவங்க தான். என்ன அந்த சமூகம் அவங்கள வந்து கெட்டவனாகவும் நல்லவனாகவும் காட்டுது. அவங்களோட சூழ்நிலை அவங்கள கெட்டவனாகவும் நல்லவனாகவும் காட்டுது. அவங்களுக்கு தவறு செய்கிறவங்களுக்கு அது கரெக்டு. அவங்க வாழ்க்கை வேறு. அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம போனதான் தெரியும் அவங்க போகிற கஷ்டங்கள் எல்லாமே. தவறு தான், அதை நம்ம வந்து மாற்றுக்கிறதே இல்லை. அவங்க அந்த பொசிஷன் எதனால் போனாங்கன்னு அது யாருமே தெரியலை. ரெண்டாவது, இந்த உலகம் வந்து பெருசு, அழகான உலகம். நிறைய மனிதர்கள் நீங்கள் பார்க்கலாம், மேலே வரைக்கும் இருக்கு. சூப்பராக இருக்கு. இப்போ நாங்கள் வந்த இடத்துல ஐஸ் வாங்கி சாப்பிட்றோம். இப்போ தான் நாங்கள் மேகமலையை முடிச்சுட்டு இப்போ ஐஸ் வாங்கி சாப்பிட்றோம். பாருங்க, இதுவும் மேங்கோ பார். நம்ம மேகமலை ட்ரிப்பில் வந்து அடுத்து வந்து ஒரு ஏரி மாரி இருக்குது. இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இப்போ தண்ணி மழை இல்லாமல் வரத்து ஆகி இதாக இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. ஃபுல்லாக அங்கே உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வரைக்குமே தண்ணி இருக்கும் போல் இருக்குது. இப்போ மழை இல்லாதனால தண்ணி இல்லாமல் இருக்குது. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பாதை பாருங்கள். மம்மி ரிட்டர்ன்ஸ் படத்தில் இப்படித்தான் நீங்கள் ஒரு ஏரியை பார்க்கலாம். மம்மி ரிட்டர்ன்ஸ் படத்தில் பாருங்கள், அதில் ஒரு பாலம் மாரி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பக்கம் கடந்து போகிறதுக்கு தண்ணி அதிகமான அந்த பாலம்லாம் மூடிடும் போல இருக்கு. ஏன் தண்ணி அதிகமான பாலம் மூடிடும். ஒன்றும் செய்ய முடியல. அதான் சொல்கிறேன், தண்ணி இருக்குது பாலம். சூப்பராக இருக்குது. அங்கே இயற்கையை இங்கே வருங்க, மேலே வருங்க மலை. ஆஹா, என்ன அழகு. நீங்கள் வாங்க வந்தா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, என்னங்கை கை சேரே, என்ன விலை அழகே, வாங்க வரமாட்டே. சும்மா காமெடி தான், வேற ஒன்று. இவரே கடல் ஆமை. மூஞ்சி காட்டுப்பா, பிறக்கும் போது குப்புறக்க படுத்துருந்தியா? என்ன சொல்லுப்பா. திடீர்னு இது வந்து முதல்ல இதில் வந்துச்சுன்னா என்ன யோசிக்கணும். என்ன செய்வேன்? ஜிக்ஸாக்கா முதல்ல பார்த்தா ஜிக்ஸாக்கா ஓடணும். முதல்ல பார்த்தா ஜிக்ஸாக். முதல்ல வந்து என்ன செய்யணுப்பா? எப்படி ஒன்று மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஹலோ गाइस, எப்படி இருக்கு இந்த இடங்கள்? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மேகமலை வந்தீங்கன்னா நீங்கள் வர்றப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போங்க, மேலே போங்க, சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அருவியாக இருந்திருக்கு. தண்ணி ஃபுல்லாமே தண்ணியாக இருந்திருக்கு. இப்போ மழை இல்லாததுனால இந்த வந்து வத்தி இருக்குது. இந்த ஏரி வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து மேலே பாருங்கள், ஃபுல்லாமே டீ எஸ்டேட். அருமையாக சூப்பராக இருக்குது. நல்லா ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மீன் சிக்கல் போட்டுருக்கோம், தூண்டில் போட்டுருக்கோம். ஆனால் வெயிட் பண்ணுறோம். இப்படியெல்லாம் போட்டோம் அப்படின்னு இந்த ஏரிக்கு பேர் என்னப்பா?
டேமு. ஆனால் தண்ணி இல்லை ஃபுல்லாக. மே மாதம் வாசி ஃபுல்லாக எங்கே இருக்கு? அது மேலே ஒரு பைப் தெரியுதா? அந்த பைப் தெரியுதா? பைப் ஹோல் தெரியுதுல்ல உங்களுக்கு? அது வரைக்குமே தண்ணி இருக்கும். மே மாதவாசி தண்ணி ஃபுல்லாக இல்லை. இங்கே வருங்க. இது கொஞ்சம் ஆழமானது. முடிஞ்ச அளவுக்கு குளிக்கிறத தவிர்த்துருங்க. அப்படி மீறி நீங்கள் குளிச்சிங்கன்னா 5000 ரூபா ஃபைன் போடுவாங்க ஃபாரஸ்ட்டு. மேக்ஸிமம் குளிச்சிடாதீங்க. ஆழம் வேறு நல்ல ஆழம்.